நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ் தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி. வணக்கம். பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமைங்கிறது சூரிய பகவானுக்குரியது. இப்பொழுது தை மாதத்தில் மகர ராசியிலே சூரியன் இருக்கிறார். ஆனால் குருவினுடைய பார்வை இருப்பதனால் சூரியனால் கெடுதல் செய்ய முடியாமல் இருக்கிறது. அதனால் சூரியனுக்கே கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. மாசி மாதம் வந்த பிறகு தான் சிலரையெல்லாம் சிக்கல் பண்ணுவார். யாரை சிக்கல் பண்ணுவார் அப்படிங்கிறத சொல்கிறோம். இப்போ பார்க்கலாம் ராசிபலன். நல்ல நேரம் உண்டா? உண்டு. காலை 7:30 to 9. மேஷராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரத்துக்கும் நல்ல நாள். பிரமாதம், உயர்வு உண்டு, சந்தோஷம். கிருத்திகையில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏன்? கிருத்திகனோட தலைவர் சூரியன். மொத்தத்தில் சூப்பரான நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். ரிஷபராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் விம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. கிருத்திகையிலே பிறந்தவர்கள் சூரியனுக்கு தீபம் காட்டிடணும். வீண் செலவு வீண் கவலை இருக்கிறது, கவனம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, யமுனையே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பது கஷ்டம், தோற்பதை தடுக்கலாம், அது உறுதி. மிதுனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. தேவையற்ற பேச்சு, தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கு. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். அனுகூலமான எண் 9, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, யமுனையே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பது கஷ்டம், தோற்பதை தடுக்கலாம், அது உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம். நல்ல நாள். அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு புத்தகம் இருக்குது. செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது. வடமொழியில் இருக்கும். படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும். அது பெரிய பிரச்சனை, குறையும். திருஷ்டி இருக்குது, அதுதான். சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. வீண் வீம்பு வீண் வழக்கு இருக்கிறது, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். 3 நட்சத்திரக்காரர்களும் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ஏன்னா சூரியன் சிம்மராசியினோட தலைவர், ஞாயிற்றுக்கிழமைக்கும் தலைவர். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, பச்சை. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் அதிதி தேவியே போற்றி, அருக்கனே போற்றி, யமுனையே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக கிடைக்குது. 1/4 மணி நேரமாவது கோயிலிருந்து படித்து பாருங்கள். சிக்கனம் பார்க்காம நாய் நண்பர்களுக்கு பசுமாட்டுக்கெல்லாம் பசியாத்துங்க. ஏழைகளுக்கு கோதுமை கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. ஜெயிப்பது கஷ்டம், தோற்பதை தடுக்கலாம், அது உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது. உத்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். வேறு சில வழிபாடுகள் சொல்கிறோம். நிதானம், பொறுமை. சிறப்பான நாளாக இல்லை. அனுகூலமான எண் 5, தெற்கு, பச்சை. சூரியனுக்கு காலையில், ராத்திரிக்கு நிலாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ள சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லுங்கள். நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம், நல்ல புத்தகம், நிறைய எழுதியிருக்கிறார். கண்மணி தாமரை, காதர் பெருமான், ரமணர். படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பசுமாட்டுக்கு கோதுமை கொடுங்க. ஏன் பசுமாட்டு கோதுமை தவிடு கூட கொடுங்க, நல்லது. உங்கள் பசுமாட்டுக்கு இல்லை, ஆமாம், ஏழைகளுக்கு சிகப்பு துணி கோதுமை உணவு கொடுக்கலாம், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது, தோல்வியை தடுத்துடலாம், உறுதி.
ஆம். துலா ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாளாக இருக்கும், வாழ்க்கை வளமாகும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும், சந்தோஷம், நல்ல நாள். அப்புறம் என்ன, நல்லா இருக்கு, வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் அவ்வப்பொழுது சொல்லுங்கள். ஓம் சுக்ரீவனே போற்றி, சுந்தரரே போற்றி, மனுவே போற்றி, மண்டோதரியே போற்றி. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஆதித்ய ஹிருதயம்னு ஒரு புத்தகம் இருக்குது, செல்ஃபோன்லேயே இலவசமாக கிடைக்குது, வடமொழியில் இருக்கும், படித்து பாருங்கள். கோயிலிருந்து படித்து பாருங்கள், நல்லது. ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு கோதுமை கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வயிற்றெரிச்சல் குறையும், அது பெரிய பிரச்சனை குறையும். திருஷ்டி இருக்குது, அதுதான். விருச்சிக ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, அசைவுணவு கூடாது. விசாகம் அனுஷம் கேட்டை 3 பேருக்குமே நல்லா இல்லை, ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை, ஜாக்கிரதை. பண விஷயத்தில் முக்கிய முடிவு கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், அதுலேயே சண்டை சச்சரவு வரும், பார்த்துக்கலாம். சூரியனுக்கு காலையில், ராத்திரிக்கு நல்லாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல புத்தகம், நிறைய எழுதியிருக்கிறார். கண்மணி தாமரை, காதர் பெருமான், ரமணர், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பசுமாட்டுக்கு கோதுமை கொடுங்க. ஏன் பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு கூட கொடுங்க, நல்லது. உங்கள் பசுமாட்டுக்கு இல்லை, ஆமாம், ஏழைகளுக்கு சிகப்பு துணி கோதுமை உணவு கொடுக்கலாம், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது, தோல்வியை தடுத்துடலாம், உறுதி. ஆம். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உங்களுடைய பிறவி பலமான பெருந்தன்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை நீலம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சூரியனுக்கு தீபம் காட்டணும். காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, கோதுமை கொடுக்கறது நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது. படித்து பார்த்தா நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நல்ல நாள், பிரமாதமான வாழ்க்கை, சந்தோஷம், உயர்வு, வெற்றி. அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, கோதுமை கொடுக்கறது நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது. படித்து பார்த்தா நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. கும்பராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இருக்கிறது, வாழ்க்கை வளமாகும், நல்ல முன்னேற்றம், சந்தோஷம், வெற்றி, உயர்வு. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு காக்கைக்கெல்லாம் பசியாத்துங்க, கோதுமை கொடுக்கறது நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புத்தகம் படித்து பார்ப்பது நல்லது. படித்து பார்த்தா நல்ல மாற்றம் இருக்கும், நல்ல மாற்றம் இருக்கும். ஏழைகளுக்கு சிகப்பு துணி கொடுங்க, கோதுமை கொடுங்க, நல்லது. காக்கைக்கும் கொடுங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகமாக இருக்கிறது, வழிபாடு முக்கியம், நிதானம், பொறுமை. நல்ல நாளாக இல்லை, கோபம் அதிகம். அனுகூலமான எண் 7, தெற்கு, வெள்ளை. சூரியனுக்கு காலையில், ராத்திரிக்கு நல்லாவுக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் சங்கடமாக இருக்கும்போது சொல்லுங்கள், நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. ஓம் கருடனே போற்றி, அருணனே போற்றி, முருகனே போற்றி, மருகனே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் நல்ல புத்தகம், நிறைய எழுதியிருக்கிறார். கண்மணி தாமரை, காதர் பெருமான், ரமணர், படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிகப்பு துணி தானமாக கொடுங்க, காக்கைக்கு பசுமாட்டுக்கு கோதுமை கொடுங்க. ஏன் பசுமாட்டுக்கு கோதுமை தவிடு கூட கொடுங்க, நல்லது. உங்கள் பசுமாட்டுக்கு இல்லை, ஆமாம், ஏழைகளுக்கு சிகப்பு துணி கோதுமை உணவு கொடுக்கலாம், நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா வெற்றி வராது, தோல்வியை தடுத்துடலாம், உறுதி. ஆம் நேயர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமை ராசி பலனை பார்த்திருக்கிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். உதயம் நேச்சுரல்ஸ், தரமான இயற்கை பொருட்கள் உங்கள் இல்லங்களை தேடி.